சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்த பொங்கல், தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நம்ம ஆபீஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஆபீஸ்லயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். வெளியூருக்காரங்க வந்து எஸ்கேப் போயிருவாங்க, உள்ளூருக்காரங்க வந்து லீவ் அன்னைக்கு வந்து ஆபீஸுக்கு வரணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வெளியூருக்காரங்களாம் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க, சிட்டியும் வரணும். அதனால வந்து உள்ளூர்ல இருந்த நாங்க தான் இன்னைக்கு ஷோ பண்ண போறோம். எஸ், மாட்டு பொங்கல் இன்னைக்கு. ஆமா, யாராவது காலையில பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆமா, அந்த காமெடி வருஷம் ஃபார்வர்டு அனுப்புறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணணும். இருந்தாலும் இன்னைக்கு மாட்டு பொங்கல், எல்லாருமே வந்து பசுமாடு வச்சு உழவுக்கு சிறப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு மாடுகளுக்கு வந்து பூஜை செய்து வணங்கி, தமிழர் மரபு இல்லையா? ஆமா, கொண்டாட்டமாக வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் தினம். ஆமா, ஸோ அதுவும் இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மளும் இந்த 2 தினத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஷோக்குள்ள போய்க்கலாம். நான் உங்கள் பிரேம், நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பொங்கல்னா ஜல்லிக்கட்டு இல்லாமையா? ஆமா, இந்த வருஷமும் வந்து காளைகள் சீறி பாய ஆரம்பிச்சிருச்சு. நேத்தே வந்து அவனியாபுரத்துல வந்து ஜல்லிக்கட்டு தொடங்கிருச்சு. ஆமா, கோலாகலமாக நடந்துச்சு விழா. சிறந்த காளையர்கள், சிறந்த காளைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். சிறந்த காளையராக பாலமுருகன் அப்படிங்கிறவர் 22 காளைகளை வந்து பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கார்த்தி, இவர் வழக்கமா வந்து எல்லா ஜல்லிக்கட்டுலயும் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டே இருப்பாரு. அந்த ரேஸ்ல இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் வந்து 17 காளைகளை பிடிச்சு 2ஆம் இடமும், ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவர் 16 காளைகளை பிடிச்சு 3வது இடமும் வந்து வாங்கியிருக்காரு. சிறந்த காளை அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தை முத்து கருப்பன், பேரு அட்டகாசமா இருக்குல்ல, ஆயிரமா இருக்கு. மந்தை முத்து கருப்பன் அப்படிங்கிற காளைக்கு வந்து சிறந்த காளைக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு. அந்த காளையினுடைய உரிமையாளருக்கு வந்து டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாட்டி அதுவும் ஆட் ஆன் ஆயிடுச்சு. எப்பவும் கார் கொடுப்பாங்க, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த காளைக்கு வந்து ஒரு டிராக்டரையும் ஆட் ஆன் பண்ணி ஜெகஜோதியா நடந்திருக்கு. காளையை அடக்கின வீரர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் டிராக்டர் கார்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வருஷம் இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலமேடு, அதே மதுரையில் இருக்கக்கூடிய இன்னொரு உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு காலையில தொடங்கி வெகு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு, சலசலப்பு இல்லாம ஜல்லிக்கட்டா? ஆமா. ஸோ இன்னைக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான பாலமேடு ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க வேண்டியவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து காலைல தொடங்கி வைக்க வேண்டியது. 7:45க்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா நேற்று இரவே அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக நேற்று இரவே மதுரை வந்து தங்கினாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு காலையில நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கான அவர் வர்றதுக்கு வந்து தாமதமாயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக தாமதமாயிருக்கு. ஆமா, விதிமுறைகள் படி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு 5:30 மணிக்கு எல்லாத்தையும் நிறைவு பெற்றணும். ஏதாவது இறுதி சுற்று தொடங்கி முடிச்சிடணும். இருட்டுறதுக்கு முன்னாடி நடக்கணுங்கிறது அந்த எல்லா இவங்களை வச்சு ஒரு இது பேசுவாங்கல்ல, விதிமுறைகள்லாம் பேசுவாங்கல்ல, அப்பவே அந்த விதிமுறைகள்லாம் சொல்லப்பட்டது. கவர்மெண்ட் கொடுக்குற விதிமுறை, ஆமா, மாவட்ட நிர்வாகம் சார்பாக கொடுக்கக்கூடிய விதிமுறைகள்ல அது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தாமதமா தொடங்கிச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 காளைகள் வந்து அவிழ்க்கப்படும். இதுல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 100 காளைகள் இல்லை 200 காளைகள் அவிழ்த்து விடுறது வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு மாற்றின் உரிமையாளர்லாம் எவ்வளவு நேரம் எங்களை அடைச்சு வைப்பீங்க அப்படின்னு சில சலசலப்புகள்லாம் நடந்துச்சு. இது நடந்துட்டு இருக்கும் போதே உதயநிதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கோயில் காளைகள், எப்பவுமே கோயில் காளை தானே முதல்ல அவிழ்த்து விடுவாங்க, அதன்படி முதல்ல இந்த கோயில் காளைகள் அவிழ்த்து விடுறது, இந்த உறுதிமொழி ஏற்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உதயநிதி வரவும் பச்சை கொடியை காமிச்சு தொடங்கி வச்சதாட்டு அந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நம்ம ஷூட் பண்ற வரைக்கும் வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டு முடியல. ஆமா, முடியும் போது நிறைய பேர் காலை அவுத்து விடாம சண்டைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது. அது நமக்கு முடியறப்போதான் தெரிய வரும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை நம்ம நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு பேசலாம் அதை பத்தி. கண்டிப்பா. அதே மாதிரி மதுரையில ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக ஒரு தனி மைதானத்தை தமிழ்நாடு அரசு கட்டி கொடுத்தாங்க. இப்போ திருச்சியில சூரியூர் அப்படிங்கிற இடத்துல 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்கப்பட்டிருக்கு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து திறந்து வச்சிருக்காரு. அங்கேயும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த 2 நாட்களாக நடந்த இந்த ஜல்லிக்கட்டுல இருந்த சில பெஸ்ட் மொமெண்ட்ஸ் வந்து கிளிப்பிங்ஸாக உங்களுக்காக போடுறோம், பாருங்க. ஓகே. இது என்ன பிரமாதம், இதை விட அட்டகாசமான காளை அடக்கின சீன் ஒன்று நம்ம கிட்ட இருக்குது, பாக்குறீங்களா? போட்டுருவோம்.
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒற்றை கையில்தான் மாட்டை அடக்குவேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்த வீரரை மாடு பகிரங்கமாக முட்டியதால் இப்பொழுது அவர் ஹாஸ்பிட்டலில் மிகவும் சீரியஸாக இருக்கிறார். அதால் இந்த வாரம் சீரியஸ்லி ஷோ வெளிவர வாய்ப்பு இல்லை என்றும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு டான் வந்துவிடும் அப்படின்னு தெரிவிச்சுக்கொண்டோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பொங்கல் லீவுக்காக மௌரியா ஊருக்கு போயிருக்காரு. அதனால வந்து இன்னைக்கு ஷோ வரல. சீரியஸ்லி ஷோ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு மௌரியா. அவர் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சீரியஸ்லி அடுத்த எபிசோடு வரும். அதை சொல்றதுக்காக தான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் போட்டு அவ்வளவு தூரம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. எஸ், பொங்கல் அப்படின்னாலே எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களுடைய கொண்டாட்டங்கள், ஒரு பக்கம் பானையில அரிசி போடுறது, கரும்பு உடைக்கிறதுன்னு சொல்லி பயங்கர வைபா இருக்கும். சாகசங்கள்லாம் வந்து காட்சிட்டு இருப்பாங்க. அது தேர்தல் வேற வருது இல்லையா? அதனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுமே களத்துல பொங்கல் கொண்டாட்டங்கள்லாம் பயங்கர வைபா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த மாவட்டமான சேலம்ல அப்படி மாட்டு வண்டியில வந்து பொங்கல் பானையெல்லாம் அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் கொண்டாடி செய்தியாளர்களை சந்திச்சு இந்த மாதிரி எலெக்ஷன் வருது 2026 நாம தான் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சி அமைக்கிறத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அப்படின்னா பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, மாட்டு வண்டியிலே வந்து நான் ஒரு விவசாயி அப்படின்னு திரும்பவும் வந்து எலெக்ஷன் நேரத்துல பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் திருவள்ளுவர் தின விருதுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சோ அந்த விருதுகளை வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு விருது அப்படிங்கிற சின்ன ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஐயன் திருவள்ளுவர் விருது மூப்பே சத்தியவேல் முருகனார் முனைவர் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் விருது விசிகாவை சேர்ந்த சிந்தனை செல்வன் அவருக்கு கொடுத்திருக்காங்க. பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ் தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்ப ஐஏஎஸ் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் பலருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து மதன் கார்கே அவர் கூட ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறாப்புல. அரசியல் தாண்டி பல விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்கு. அவருக்கு பிடிச்ச கார், இப்ப ரீசெண்டா கூட வாக்கிங் போகும்போது ஒரு விண்டேஜ் கார் ஓட்டினார் இல்லையா, அதை பத்தி கேட்கவும் நான் வந்துட்டு இளைஞரணி செயலாளரா இருந்தப்போ பல ஊர்களுக்கு பயணம் போவேன். அப்போ வந்துட்டு நான் தான் வந்துட்டு பழைய கார்லாம் ஓட்டுவேன். கோயம்புத்தூர் போனா விண்டேஜ் கார் எடுத்துட்டு வந்துருவேன். அங்க இருக்கக்கூடிய கார்லாம் எடுத்துட்டு நானே ஓட்டுவேன். டிரைவர் என்கிட்ட இருந்த டிரைவர் என்கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஐயா உங்க கூட இருந்து நான் வண்டி ஓட்டுறதே மறந்துட்டேன், அந்த அளவுக்கு நீங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான பல தகவல்கள்லாம் பகிர்ந்துருக்கிறாரு. எப்ப கேட்டாலும் எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பாராம். அதையுமே வந்து அவர் இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு பொங்கல் வைப்ஸா அப்படின்னு பார்த்தா இல்ல தொடரும் அப்படிங்கிறாங்க கேட்டா. ஏன்னா முதலமைச்சருடைய ஒரு ஜாலியான பக்கங்கள், அவருடைய பர்சனல் லைஃபை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அது எலெக்ஷன் நேரத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி பொங்கல் வைப்ஸ் இல்ல, எலெக்ஷன் வைப்ஸ். சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே சொன்னபடி திருவள்ளுவர் தினம், அதற்கான வாழ்த்துக்களும் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கிறாரு திருவள்ளுவர் தினத்துக்கு. அவர்கிட்ட இருந்து வாழ்த்து வராமையா? தப்பா திருக்குறள் வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஆமா, ஆனா இந்த வாட்டி அவர் சொல்லல. அவர் வந்து ஒரு பதிவாவே டைப் பண்ணி போட்டுட்டாரு. ஆமா, அதனால நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது திருவள்ளுவர் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கலாச்சாரங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். திருவள்ளுவ பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை நீங்கள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முதல்ல படிச்சீங்கன்னா நம்ம எப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஆமா, அரசாட்சி பத்தி எல்லாம் கூட அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது நல்லிணக்கம் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இங்கேயே வள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அவருடைய சகாக்கள் மூலமே அது நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால அதையும் அவர் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வள்ளுவர் தினத்தினுடைய கோரிக்கையா இருக்குது. ஆமா, சரி, பிரதமர் இருக்கட்டும், முதல்வர் வள்ளுவர் தினத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏதோ வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேறாம இருக்கு. அதனால புதுசா ஒரு 4 வாக்குறுதி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு எக்ஸ்க்ளூசிவான வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா, சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடுறது, வறியோர் எளியோர் வாழ்வு உயர மனிதநேய திட்டங்கள் உருவாக்குறது, இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகளை மேற்கொள்றது, தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டுக்கும் ஊக்கமளிக்கும் ஆக்கப்பணிகளை செய்யறது. இதுதான் என்னுடைய வாக்குறுதிகள் வந்து பேசியிருக்காரு. வாக்குறுதின்னு சொல்லும் போது இன்னொரு சோகமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட கண்ணன் அப்படிங்கிற பகுதி நேர ஆசிரியர்
விஷம் குடிச்சு போராட்ட களத்திலே வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரு. அவர் மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இது கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ 2500 ரூபா ஊதிய உயர்வு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு 10 ஆண்டுகளாக வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அது போதாது, பணி நிரந்தரமும் தேவை அப்படின்னு சொல்லி பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அதெல்லாம் வந்து கண்டுக்காம வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு ஷோ நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருமே கொஞ்சம் திருவள்ளுவர் சொன்னதை படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் பொங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஆனால் சென்சார் சர்ச்சையின் காரணமாக இந்த படம் வந்துட்டு இன்னும் வெளியாகலை, தாமதமாயிட்டே போயிட்டுருக்கு. வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு முதல்ல போச்சுது. அப்போ ஒரு நீதிபதி வந்து அவங்களுக்கு சென்சார் போர்டு இஷ்யூ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை தணிக்கை வாரியம் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த கட்ட விசாரணை வந்து ஜனவரி 20, அதாவது பொங்கல் விடுமுறைக்கு அப்புறமா விசாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது ப்ரொடக்ஷன் சார்பாக, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் அவசரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் தணிக்கை வாரியம் எங்களை கேட்காம எந்த உத்தரவும் இதுல பிறப்பிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணி ஒரு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. ஆனா விசாரணைக்கு வந்த உடனே ஜட்ஜஸ் வந்துட்டு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, அதான் உயர்நீதிமன்றத்துல எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா என்ன, அந்த ஒரு தொனில வந்துட்டு ஏன் இவ்வளவு அவசரம், அதான் உயர்நீதிமன்றத்துல 20-21 தேதியில விசாரணைக்கு வருதே, அதுக்குள்ளாடி என்ன அவசரம் அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, நாங்க வந்து இந்தியா முழுக்க 5000 திரையரங்குகள்ல வெளியிடுறதுக்கான திட்டம் எல்லாமே விட்டுருந்து, இதோட ஒரு பெரிய நிதி இழப்பு ஏற்படும் அப்படின்னு. சரி, இவ்வளோலாம் நீங்கள் அவசரப்பட முடியாதுன்னா அடுத்த கட்ட வாதத்தை அவங்க எடுத்து வைக்க ட்ரை பண்ணும்போதே இல்லை, இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை போய் உங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் மறுபடியும் அது வந்து உயர்நீதிமன்ற அமர்வுக்கே அந்த வழக்கு வருது. இப்போ ஜனவரி 20 விசாரணைக்கு வருது. 23 பிரதமர் மோடி வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் மேடையில ஏத்துறாரா. அந்த கூட்டணியில வந்து எந்தெந்த கட்சிகள்லாம் சேரும்னு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க வெளியே. கரெக்டா செல்வ பெருந்தகை நாளைக்கு டெல்லிக்கு போறாராம் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு. திமுக கூட்டணியிலே இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது முடிவெடுக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்காக போறாரு போல இருக்கு. ஏன்னா 20 முன்னாடியே வந்து போயிட்டு வரணும்னு நினைக்கிறாராம். 20 அப்புறம் என்ன நடக்கும் தெரியல, மோடி வேற வராரு, முன்னாடியே போய் நம்ம சீட்டை கிட்ட போட்டு வச்சிடலாமா அப்படின்னு யோசனையில போறதா வந்து தகவல்லாம். எதிர்கோஷ்டி எதுவும் போகுதா இல்ல அவர் மட்டும் தான் போறா? எத்தனை கோஷ்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எதிர்கோஷ்டிக்கு எதிரான எதிர்கோஷ்டிகள் பல கோஷ்டிகள் இருக்கு. ஆமா, தை பிறந்தால் வழி பிறக்கும், இத 3 தையா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ். இந்த முறையும் அதே தான் சொல்லியிருக்காரு. அதான் பிறந்துருச்சு, பிறந்து இன்னும் 30 நாள் இருக்குல்ல, 30 நாள்ல ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு நல்ல முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு. அடுத்த தை வரைக்கும் 1 வருஷம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. நான் எந்த தையெல்லாம் சொல்லல அவரு. 30 நாள் தை மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருஷம் தை வரும். ஆமா, வருஷம் வழி பிறக்கும். ஆமா, பிரதமர் மோடியை தான் நம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். 23 வராரு, அந்த நல்ல நாள் அதுவா இருக்குமா அப்படின்னு அவருக்கே தெரியல. அந்த நிலைமையில ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மும்பை வந்து பெரிய பரபரப்பா இருக்கு. மகாராஷ்டிரா ஃபுல்லா வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன நிலவரம்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த மாநகராட்சிக்கு அல்லாத உள்ளாட்சி தேர்தலாம் நடந்துச்சு. அதுலேயுமே வந்து பாஜக பெருவாரியாக வெற்றி பெற்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாநகராட்சிகளுக்கான தேர்தல். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 29 மாநகராட்சிகள் இருக்குது. அதில் ரொம்ப கவனம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மும்பை மாநகராட்சி தான். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சேராதவங்கள்லாம் வந்துக்கிட்டு சட்டசபை தேர்தலுக்கு சேரலை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு சேரலை. ஆனால் இந்த தேர்தலுக்கு சேர்ற அளவுக்கு, அதாவது உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரே 2 பேருக்கும் 20 ஆண்டு பகை, ஒன்றா இருந்து பிரிஞ்சவங்க, அவ்வளோ சண்டை போட்டவங்க இதில் சேர்ந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரத்பவார் பவாரும் அஜித் பவாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இப்படி சேராதவங்க எல்லாம் சேர்க்கிற அளவுக்கு இந்த மும்பையினுடைய மாநகராட்சி தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கக்குள்ள. என்னப்பா பகை 20 வருஷம் ஆனாலும் மறந்துட்டாங்க, சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாமே சேர்ந்து நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் என்னமோ பாஜக கூட்டணிக்கு தான் சாதகமா போயிருக்கு. ஸோ காங்கிரஸ் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் தனித்து விடப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருந்துச்சு. ராஜ் தாக்கரே வந்துட்டு மராத்தியர்களுக்கு ஆதரவா பேசுறதுனால காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில சேர முடியல, உத்தவ் தாக்கரே கூட. ஸோ அவங்க தனியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வெல்கமிங் ஆட்டி எங்கேயுமே ரிசல்ட் இப்போ வரைக்கும், இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க காலகட்டம் வரைக்குமே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆட்டி எதுவுமே இல்லை. காங்கிரஸ் பயங்கரமா இருக்கிற அந்த ஊர்லயே அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அவங்க எந்த உரிமையோட கேட்கறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு இருக்கிற அந்த 3% ஓட்டு இருக்குல்ல, இல்லாம திமுகவால ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற அந்த இடத்துல ரொம்ப கான்பிடண்டா கேட்கறாங்க. இந்த கான்பிடன்ட் தான் நமக்கு இல்லாம. சரி, ஆமா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி கைப்பற்றுவதற்கான எல்லா சூழலுமே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் ஷிண்டேக்கும் மிக நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா
உத்தவ் தாக்கரேவுடைய கையில் இருந்து, அதாவது தாக்கரேவுடைய ஆதிக்கத்துல இருந்து மும்பை மாநகராட்சி விலகி பாஜக சைடு போகுது. இவ்வளவு நாள் பாஜகவுடைய சப்போர்ட்ல அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆமா. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா பாஜக வந்து அங்க ஒரு முன்னிலை இருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஓகே, பாஜக வந்து உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட டிராவல் பண்ணி அவங்கள முந்தி அந்த கட்சியை உடைச்சு இன்னைக்கு வந்து மும்பையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. ஆமா, இப்படி போய்கிட்டு இருக்கு மும்பை மாநகராட்சியினுடைய நிலைமை. இன்னொரு பக்கம் வந்து சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. வழக்கம் போல வந்து தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சப்போர்ட்டா போகுது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் நிறைய வாதங்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மை வைப்பாங்கல்ல, அழியாத மை, ஆனா மும்பைல வச்ச மை மட்டும் அழிதான் நிறைய குற்றச்சாட்டு வருது. மார்க்கர்லாம் வச்சு மை போட்டதாட்லாம். ஆமா, மார்க்கர் போட்டு மை வைக்கிறதெல்லாம் புதுசா இருக்கு, இதெல்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள். தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கருக்குள்ள இருக்கிறதும் அந்த அழியாத மை தான், அது அழியுது அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கர் போடுறதை நாங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு பயங்கரமான விளக்கமா இருக்கு. ஓவராலா வந்து தேர்தல் ஆணையம் இங்கேயும் பிஜேபிக்கு சப்போர்ட்டா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து உத்தவ் தாக்கரேல இருந்து எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. ஆமா, பட் எது எப்படியோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி அமைப்புகள்ல பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணிகள் வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைய சூழலா இருக்குது. சபரிமலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சர்ச்சை வெடிச்சிருக்கு. கடந்த கொஞ்ச நாட்களாகவே பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான். அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கம் கடத்தல் வழக்கு, கேரளாவுக்கும் தங்கல் கடத்தலுக்கும் அப்படி என்ன பிரச்சனைனே தெரியல. ஏற்கனவே தங்க கட்டி கடத்தல் வழக்கு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆகி ஓஞ்சிருக்க நிலைமையில இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சபரிமலையினுடைய மேற்கூரை தெரியும், அந்த கருவறையினுடைய மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தால் வேயப்பட்டது. இது 1990-99 காலகட்டத்தில் வந்து விஜய் மல்லையா, தொழிலதிபர் விஜய் மல்லையா வந்து 30 கிலோ தங்கம் நன்கொடையாக வழங்கி அதில் வந்து இந்த தங்க முலாம்லாம் பூசப்பட்டுச்சு. அப்போ எங்கெல்லாம் பூசப்பட்டுச்சு, அந்த கூரை பூசப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த கருவறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த திருநடை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலையும் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில விக்கிரகங்கள் மேலேயும் பூசப்பட்டிருக்கு. இதெல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த 2019 காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தேவசம் போர்டுடைய ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அதுல இந்த வெளியில இருந்தக்கூடிய ஒரு சில சிலைகள்லையும் அந்த திருநடையிலையும் பூசப்பட்டது தங்கம் இல்ல, செப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழிச்சு மாத்திருக்காங்க. அழிச்சு மாத்தினது மட்டும் இல்லாம அந்த தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தங்கம் வந்துகிட்டு குறைவா இருக்குது அவங்க ஏற்கனவே கொடுத்ததுல இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு. என்னன்னா, இதை இவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த திருநடை மற்றும் அந்த விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுல பூசப்பட்ட தங்கம் வந்து தங்கத்துக்கு வந்து ஒருத்தர் புதுசா உபயம் கொடுத்தது மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சு. இது தொடர்பாக வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்கும்போதுதான் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விஜய் மல்லையா கொடுத்ததுதான் அங்க இருக்குதே, இப்ப இதுக்கு எதுக்கு புதுசா வந்துச்சு, ஏற்கனவே போட்ட தங்கம் என்ன ஆவியா போயிடுச்சா அப்படிலாம் கேட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு விசாரிக்கிறப்ப தான் இதெல்லாமே வெளியே வருது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து 2019 காலகட்டத்தில் வந்து அந்த இதில் தேவசம் போர்டில் தலைவராக இருந்தவர், உறுப்பினராக இருந்த எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 12 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த வழக்கில் கைதாகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. கடத்தப்பட்ட தங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வந்து ஒரு ஜுவல்லரி ஆல்ட்டிருந்து, ஒரு ஜுவல்லரி உரிமையாளர்கிட்ட மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் 2 பேருமே, சிபிஎம் அவங்களுமே ஒரு 2 பேர் கைதாயிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள் எல்லாமே அங்கே தமிழ்நாட்டை ஒட்டி கேரளாலையுமே தேர்தல் நடக்கும். ஸோ அங்கேயும் இந்த சபரிமலை விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்குது. சுவாமி தான் ஏதாவது செஞ்சு விடணும். வெங்கட், எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது விருது கிடைச்சதுன்னா அதை நீங்க யோசிக்காம என் கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, நான் ஜென்ரலாக வாங்கும்போதே டெடிகேட் பண்ணிடுவேன். அப்படி அந்த மாதிரி டெடிகேட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா, உலக அளவில் எனக்கு தான் நோபல் பரிசு வேணும், அமைதிக்கான நோபல் பரிசு வேணும், நான் வந்து அந்த போரை நிப்பாட்டினேன், இந்த போரை நிப்பாட்டினேன், ஒரு பக்கத்தில் வெனிசுலாவில் போய் பாம்பு போட்டு அதிபரை கடத்துவேன், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் போர் கிடையாது, அதெல்லாம் காப்பாற்றும் நடவடிக்கை. அதனால ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தனியாக பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ரஷ்யாவுக்கு, இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஆனால் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரம்ப் பயங்கரமா போராடிட்டு இருந்தார் இல்லையா, அந்த அமைதிக்கான நோபல் பரிசை கைகளில் ஏந்திட்டார் ஒரு விளையாட்டு. அழுகிற குழந்தைக்கு தாங்க பால் நடந்துருச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெனிசுலாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் போன வாட்டி அமைதிக்கான நோபல் பரிசு. அது வெனிசுலாவில் ஜனநாயகம் மலர்றதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ வெனிசுலாவுடைய அதிபர் மதுரா அவர் வந்துட்டு கடத்தப்பட்டதுக்கு அப்புறமாக ட்ரம்புக்கு மேலான பாசம் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு மரியா அவங்களுக்கு வந்து பயங்கரமா வந்திருக்கு.
நடந்திருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு 2025 வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை வந்து நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நேரடியாக வெள்ளை மாளிகைக்கு கிளம்பி வந்து அவங்களுக்கு அந்த அவார்டை, அந்த அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கணும், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோபல் கமிட்டிலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அவார்டை யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க பேரில் தான் அந்த அவார்டு இருக்கும், வாங்குறவங்க அதை விற்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு தான் அந்த அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் தான் பேரளவுக்கு உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன், பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். பெருந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பேருக்கு கேட்பாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு, நம்ம என்ன பண்ணணும், மரியாதையா இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு வந்து. ஆமாம், ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா, வாங்கி வச்சோம்னா வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு இது வர வந்திருக்கு, அது வந்து அதிபருடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ, இப்போ யோசிச்சிருப்பாங்க, இது தெரிஞ்சிருந்தா இந்த அம்மாவுக்கு நாங்க கொடுக்காமே இருந்திருப்போம் விருது அப்படின்னு. அவங்களுக்கு என்ன கணக்குன்னா, மன்ரோவை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இப்ப ஆட்சி வந்து நம்ம கைக்கு வந்தா நல்லா இருக்கும் இருக்கலாம், அதனால வந்து இந்த விருதை கொடுத்து நம்ம ஆட்சியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, சோ இப்படி நடந்திருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் ஈரான்ல வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, போராட்டங்கள் நடக்குதுன்னு ஒரு செய்தி வருது, இல்ல போராட்டங்கள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு செய்தி வருது. ஏன்னா ஃபுல்லா வந்து ஈரான்ல இன்டர்நெட் பிளாக் அவுட் ஆகிருக்கு, அதனால கரெக்டான தகவல் எதுவும் வெளியே வரல. ஆனா மக்களை வந்து பாதுகாப்பு படைகள் ஒடுக்குது அப்படிங்கிற செய்திகளை பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரானியர்களே போராடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் வந்து இன்னும் வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ இந்த நிலையில ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு அவசர கூட்டம் நடந்திருக்கு. அங்க வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து கடுமையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. ஸோ நாங்க வந்து இந்த போராட்டத்தை நியாயமா தான் அணுகிட்டு இருக்கோம், அமெரிக்கா இதுல தலையிடணும்னு நினைச்சதுன்னா நாங்க திரும்பி தாக்குறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு ஈரான் பேசியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவும் இல்ல, அங்க வந்து மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப கல்ஃபே ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு, மற்ற நாடுகளும் வந்து கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்காங்கன்னா, ஏன்னா இது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா போரா எல்லா இடங்களுக்கும் பரவும் அப்படிங்கிறதுனால இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கிரீன்லாண்டை நாங்க எடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆர்வமா இருக்காரு. ஸோ நீங்க வந்து வெனிசுலா மாதிரிலாம் கிரீன்லாண்டு வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லி டென்மார்க்ல இருந்து நிறைய ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய படைகளை வந்து கிரீன்லாண்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏதாவது அமெரிக்கா வந்து வாலாட்டினாங்கன்னா உடனடியாக வந்து சுட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகளை எல்லாம் வந்து டென்மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பதட்டமான சூழலா தான் இருக்குது அப்ப. ஆமா. தை மாதம் 30 நாள் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் வழி பிறக்கால வழிக்கு வர 30 நாள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, டாஸ்மாக் டு ரேஷன் கடை. இந்த பாரு, இன்னைக்கு வேணா உன் கடையில கூட்டம் இருக்கலாம், அதுக்காண்டி நீ எல்லாம் என்னை மாதிரி ஆகிட முடியாது. ஆமா ஆமா, உண்மைதான். காபி தூள் கசப்பா இருக்கு, ஆனா காஃபி இனிப்பா இருக்கு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும், சேர வேண்டியது சேர்ந்தாதான் இனிப்பாகும். நம்மளோட ரசனை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே தவிர அடுத்தவன் என்ன நினைப்பான்றத பார்த்து இருக்கக்கூடாது. லைஃப் மெசேஜ் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே பிரேம், விருது செக்ஷனுக்கு வந்தாச்சு. அவார்டு யாருக்கு விருது கொடுக்கலாம்? யாருக்கு அவார்டு கொடுக்கலாம்? நீ பெரிய டாக்கா இருக்கிறதே வந்து மும்பை தேர்தல் தான். மும்பை மகாராஷ்டிரா முழுக்க வந்து மாநகராட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா. ஸோ திரும்பவும் பாஜக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் வந்து எதிர்கட்சிகள் வழக்கம் போல சொல்றாங்க, சட்டமன்ற தேர்தலையும் இப்படிதாங்க, தேர்தல் ஆணையம் வந்து திடீர்னு நிறைய வாக்காளர்களை சேர்த்து பாஜக வெற்றிக்கு உதவுனாங்க. இந்த முறை அதே மாதிரி நடந்திருக்கு. மையெல்லாம் அழியுது. ஏன் மைய அழியுதுன்னு கேட்டா, மைய அழிஞ்சா என்னங்க, மற்ற தவறெல்லாம் வந்து தாண்டி போய் ஓட்டு போட்டுற முடியாது, கள்ள ஓட்டுலாம் அவ்வளோ ஈஸியா போட முடியாது, அதனால தேர்தல் நடக்குது, நியாயமா தான் நடக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ராகுல் காந்தியில இருந்து இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகளை தேர்தல் ஆணையம் நோக்கி எழுப்பிட்டாங்க. இருந்தாலும் அந்த கேள்விகளை எல்லாம் சளைக்காம தாண்டி போய்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம். ஓகே, ஸோ அந்த வகையில தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் சேர்த்து இந்த தேர்தல் தலைவர் தம்பி தலைமையில அமோகமா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. எல்லா தேர்தலுமே தலைவர் தம்பி எலெக்ஷன் கமிஷன் தலைமையில தான் நடக்குது. இந்த தேர்தல வந்து சிறப்பா அப்படி நடத்த முடிஞ்சிருக்கு. ஆமா, அதனால தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற அவார்ட் கோஸ் டு பிஜேபி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு கிளம்புவோம். நன்றி. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சுதா கோங்கரா சிவகார்த்திகேயன் கூட்டணி சேர ஜிவி பிரகாஷ் இசையில் முதல் முறையாக நெகட்டிவ் ரோலில் ரவி மோகன் நடித்த பராசக்தி திரைப்படம் தமிழ் ரசிகர்களின் பேராதரவை பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.